ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபி அப்படின்னா, நம்ம வந்து கருப்பட்டி அல்வா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் நான் வந்து கோதுமை வந்து 8 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் ஊறி இருக்கிறது. இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா நம்ம நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம வந்து 2-3 வாட்டி கழுவிட்டு நம்ம வந்து இதில் பால் எடுத்துடலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதில் வந்து 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு. நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டி எடுத்ததும் சக்கை வந்து இப்படி தாங்க வரும். இதில் நம்ம வந்து ஒரு டைம் பால் எடுத்துடலாம். இந்த சக்கையில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்பி பால் எடுத்துடலாம். பால் எடுத்தாச்சு. கருப்பட்டி வந்து நான் வந்து 1/2 கப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப்புனா ஒரு கருப்பட்டி, நல்ல பெரிய கருப்பட்டி. இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம். கருப்பட்டிலாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து பெரிய கடாயில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றிடலாம். பால் ஊற்றினதும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு இதை வந்து விடாமல் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக வர்றது தெரியும். முன்னாடி பால் தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பாவை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து தூசி அதிகமாக இருக்கும், அதனால் கல் இந்த மாதிரிலாம் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குதுன்னு. அதுக்கு தான் வடிகட்டி எடுத்துக்கணும். பால் வந்து நல்லா கொல கொலன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை ஊற்றிடலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விடணும். நல்லா வந்து கொல கொல போகிற அளவு. இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். வந்து நெய் சேர்த்துடலாம். நெய் வந்து அதிகமாக சேர்த்தா தான் அல்வா வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கொல கொலன்னு வந்துருச்சு.
நம்ம வந்து நல்லா கொல கொலன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் சேர்த்து நம்ம வந்து இதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நெய் ஊற்ற ஊற்ற இந்த மாதிரி பிறந்து வந்துடும், ஒட்டாமல் வரும். அல்வாலாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.